ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 1/2 kg சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணுவோம். உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் சதைச்சது, சால்ட், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஆயில் போட்டுக்கோங்க 1 ஸ்பூனு. பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல காரெல்லாம் பிடிக்கும், காரம் உப்பு எல்லாமே பிடிச்சிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கிறோம். 1/2 அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கலாம். நான் 1 கப்பு பாசுமதி ரைஸ் போட்டிருக்கேன். இது 240 கிராம் வரும். இவ்வளோ போதும். இப்போ இது நம்ம ஒரு 10 மினிட்ஸு ஊற வைக்கலாம். 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் 1/2 kg சிக்கனுக்கு. இப்போ இதில் தண்ணி ஊற்றலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம இது கழுகிட்டு சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் அரைக்கட்டு புதினா, தென் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கட்டு. இப்போ இதை வந்து நம்ம பொடியாக வந்து கட் பண்ணலாம். கொரியண்டர் லீவ்ஸு, புதினா 1/2 கட்டும், கொரியண்டர் லீவ்ஸ் 1/4 கட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், தென் 2 ஆனியன். ஓகே, நம்ம இது இப்போ எப்படி பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அது சூடாகட்டும். பே லீஃப் போட்டுக்கோங்க, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், தென் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன். நான் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், போடுவோம். பே லீஃப் கொஞ்சம் நல்லா குக் ஆனோன்னா அதை எடுத்துருங்க. சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகும். சில்லி கட் பண்ணி வச்சது, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த பே லீஃப் நான் எடுத்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் சிக்கனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால வந்து அவ்வளோ போடல. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு ஆனியனு. இந்த ஸ்டேஜில் நான் பிரியாணி பவுடர் சேர்த்திருக்கேன். தென் கலருக்கு காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூனு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சேர்க்கலாம். ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் புதினா, இந்த ஸ்டேஜில் சிக்கன் போடலாம். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குக் ஆகட்டும். சால்ட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். கோகனட் மில்க் ஊற்றிருக்கேன்.
நல்லா குக் ஆகணும். நம்ம ரைஸ் வந்து பாஸ்மதி போடுறதுனால. நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இந்த ரைஸை போடுறேன். கர்டு போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. 3/4 கப்பு கோகோனட் மில்க் போடுறேன். அப்போ இதில் வந்து நான் 3/4 கப்பு வந்து கோகோனட் மில்க் சேர்த்திருக்கேன். அப்போ இதெல்லாம் கழிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். நான் அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த குவான்டிட்டியில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப்பு வாட்டர், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் கோகோனட் மில்கெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் சேர்த்திக்கிங்க. ஏன்னா அது சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கர்டு போட்டிருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். கோகோனட் மில்க் ஊற்றிருக்கேன் 3/4 கப்பு. அதை கம்மி பண்ணி நான் 1.5 கப்பு வந்து வாட்டர் சேர்த்திருக்கேன். இதுதான் கரெக்டு குவான்டிட்டி. இப்போ நான் இது மூடி வைக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். விசில் வர்ற அந்த செகண்டில் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த ஸ்டீம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா கரெக்டாக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது.